கணியன் ஐஏஎஸ் அகாடமியோட 10th டெஸ்ட், இப்போ கிங் டெஸ்ட் சீரியஸோட 10th டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an aircraft can accommodate 280 people in 2 trips. It can take dash trip to take 1400 people. அதாவது 1400 people அக்காமடேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதாகும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 280 பீப்புள்ஸ் இன் 2 ட்ரிப்ஸ். அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து 280 பீப்புள்ஸை அக்காமடேட் பண்ண முடியுமா 2 ட்ரிப்ஸில். அப்போ 1 ட்ரிப்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல் டேட்டா எழுதிக்கிறோம். ஸோ 280 பீப்புள் 2 ட்ரிப்ஸ். அப்போ ஒரு ட்ரிப்பில் அவங்க எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னா, ஸோ 1 ட்ரிப்புக்கு 140 பீப்புளாக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இட் கேன் டேக் டேஷ் ட்ரிப் டு டேக் 1400 பீப்புள். ஸோ நமக்கு ஒரு ட்ரிப்புக்கு 140 பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு டேட்டா தெரிஞ்சிருச்சு. அடுத்தவங்க எத்தனை ட்ரிப்புக்கு இந்த 1400 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ நமக்கு இந்த 1400 பீப்புள் டிவைட் பை 1400. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 10 ட்ரிப்பு. ஸோ 10 ட்ரிப்பு தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஆன்சர் பி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 280 பீப்புள் ஃபார் 2 ட்ரிப்பு. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு வந்து 140. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 1400 பீப்புள் கேட்டாங்க, எத்தனை ட்ரிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1400 டிவைட் பை இந்த 100, ஒரு ட்ரிப்புக்கு 140 பேர். அப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வரணும்னா எத்தனை ட்ரிப்புன்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு 10 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், it take 120 minutes to weed a garden with 6 gardener. If the same work is to be done in 30 minutes, how many more garden are needed? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 120 மினிட்ஸில் 6 கார்டன் ஒர்க்கை அவங்க அந்த நாற்று நடுவோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு கார்டன் 120 நிமிஷத்தில் 6 கார்டனை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 120 கார்டனு இன்ட்டு 6. ஸோ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 720. ஸோ 720 யூனிட் மாதிரி வச்சுக்காங்க. அதாவது இத்தனை ஒர்க் இருக்கு. ஸோ நமக்கு இத்தனை நிமிஷம், இத்தனை 6 கார்டன். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இத்தனை யூனிட் ஆஃப் ஒர்க் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ இஃப் த சேம் ஒர்க் இஸ் டு பி டன் இன் 30 மினிட்ஸ். ஸோ இதே ஒர்க்கு, ஸோ இந்த 720 யூனிட், அதாவது இப்போ ஒரு 720 நாற்று நட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஒர்க்கை 30 மினிட்ஸில் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ மோர் கார்டன், ஸோ எவ்வளோ கார்டன் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 720 ஒர்க்கு டிவைட் பை 30. ஸோ 2 டைம்ஸ், மிச்சம் 1 இருக்கும் 4. ஸோ 24 கார்டன் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, 6 கார்டன். எவ்வளோ, ஹவு மச் மோர் கார்டன் ஆர் நீடட். ஸோ இனிஷியலாக 6 கார்டன் இருந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நமக்கு 24 இருக்கு. அப்போ எவ்வளோ மோர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க, மோர்னா எவ்வளோ அதிகமாயிருக்கு. ஸோ நமக்கு 6 கார்டன் இருக்கு, 24 கார்டனா இப்போ மாறி இருக்கு. ஸோ நடுவில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு, ஒரு 18. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஹவு மச் மோர், ஸோ எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா 18. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ செகண்ட் ஒனுக்கு ஏ தான் இதோட ஆன்சர். So third one, 10 farmer can plug a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers plug the same field. So என்ன சொல்லிருக்காங்க, 10 farmer can plug a field in 21 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. So 10 farmer so 10 farmer 21 days. ஸோ அவங்க எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்கன்னா 210 யூனிட். ஸோ ஹவு மெனி டே ரெடியூஸ்டு இஃப் 14 ஃபார்மர் பிளக்டு த சேம் ஃபீல்டு. ஸோ இந்த 210 இந்த 14 பேர் பார்த்துருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ 3 இது, ஸோ 7 டேபிள் அடிக்கிறேன், 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அப்போ 15. ஸோ 15 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ மொதல் எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, 10 ஃபார்மர் இருக்காங்க, 21 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்து 14, அதாவது கம்மி பண்ணிட்டாங்க.
இப்போ 14 ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் கூட்டிட்டாங்க, ஆனால் டேஸ் நமக்கு கம்மியாயிருச்சு. ஸோ நமக்கு வேலையாள் அதிகமானனால ஸோ நமக்கு டேஸ் கம்மியாயிருக்கு. ஸோ 15 தான் நமக்கு ஆன்சர். ஸோ சி தான் இதோட தேர்ட் ஒனோட ஆன்சர். Fourth one, there is enough food for 80 people in the flood relief camp for 60 days. After 10 days, 20 more people join the camp. How many days will the food be enough for 20 more people? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட் கேம்ப்பு, ஒரு நிவாரண முகாமில் 80 பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து 60 நாளுக்கு தேவையான ஃபுட் இருந்திருக்கு. அடுத்து 10 நாள் கழித்து ஒரு 20 பேர் கூடியிருக்காங்க. அந்த கேம்பில் வந்து 20 பேர் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ நாள் அந்த ஃபுட்டு வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இனிஷியலாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80 பீப்புள்ஸ் 60 டே. ஸோ 80 பீப்புளுக்கு 60 டே. ஸோ ஒரு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாப்பாடு. அப்போ 6A404800. ஸோ இது வந்து யூனிட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை யூனிட் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் 10 days 20 more people join the camp. ஸோ நமக்கு இனிஷியலாக 10 நாள், 10 நாள் வந்து எவ்வளோ பேர் தான் இருந்திருப்பாங்க, இந்த 80 பீப்புள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 80 பீப்புள் இன்ட்டு 10. ஸோ நமக்கு 800 யூனிட் ஆஃப் சாப்பாடு காலியாக இருக்கும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருந்திருக்கும், இந்த 4000 இருந்திருக்கும். ஸோ இதுதான் ரிமைனிங்கு. ஸோ இவ்வளோ சாப்பாடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, 20 பீப்புள் வந்து இவங்களோட ஆட் ஆகுறாங்க. 80 பீப்புள் இருந்திருக்காங்க, இப்போ ஒரு 20 பேர் ஆட் ஆக போகிறாங்க. ஸோ இந்த 80 இருக்காங்க ப்ளஸ் ஒரு 20, அப்போ 100 பீப்புள் ஆகிட்டாங்க. ஸோ சாப்பாடு அதே தான் இருக்குது, ஆனால் பீப்புள் வந்து கூட்டிட்டாங்க. இப்போ எவ்வளோ நாளுக்கு அந்த சாப்பாடு வந்து இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4000 அதே சாப்பாடு, இப்போ இந்த யூனிட் இருக்குது, இப்போ 100 பேர் வந்திருக்காங்க. ஸோ நமக்கு 40 நாள் தான் அந்த சாப்பாடு இருக்கும், அடுத்த 40 நாளுக்கு தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 40. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக 60 நாளுக்கு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 20 பேர் வந்தனால எவ்வளோ நாள் அவங்க இது பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு 10 நாள், இங்கே ஒரு 40 நாள், மொத்தமே 50 நாள். ஸோ 60 நாள் கொடுக்க வேண்டிய சாப்பாடாக 50 நாளே காலி ஆயிடுச்சு. எதனால், இந்த 20 பேர் கூட வந்தனால. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 40. So next, fifth one, 6 men can complete a work in 12 days. 2 days later, 6 more men joined them. How many days will they take to complete the remaining work? So என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 பேர் வந்து 12 நாள் ஒரு ஒர்க்கை பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஒர்க் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 2 days later, அதுக்கு அடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் 6 more men, ஸோ இன்னொரு 6 பேர் வந்து அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. How many days will they take to complete the remaining work? ஸோ அந்த மிச்சம் இருக்க ஒர்க்கை இவங்க எவ்வளோ நாள்லாம் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 6 பேர் இருந்திருக்காங்க, 6 person 12 days. ஸோ நமக்கு 6 people இருந்திருக்காங்க. ஸோ 6 மென்னு வச்சுக்கிறோம், 6 men அவங்க கொடுத்துருக்கதே வச்சுக்கிறோம், 6 men. ஸோ 12 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கை வந்து 72 ஒர்க் இருக்கும். ஸோ 72 யூனிட் ஆஃப் ஒர்க்கை அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா 72 யூனிட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ ஒரு யூனிட், அதாவது அவங்களோட டெஃபிஷியன்சி 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த 72 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 days later 6 more men joined them. ஸோ 2 daysக்கு அப்புறம் தான் அந்த 6 பேர் ஜாயின் ஆகுறாங்க. அது வரையும் இந்த 6 பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 days வந்து இந்த 6 men ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 2 12 யூனிட் வந்து முடிஞ்சிருக்கும் ஒர்க்கு. ஸோ ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்கும் இதில் மீதி, ஸோ 60. ஸோ இது ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ அந்த 60 ஒர்க்கு மிச்சம் இருந்திருக்கும். இப்போ வந்து 6 பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க, புதுசாக ஒருத்தவங்க வராங்க. அப்போ மொத்தம் ஏற்கனவே 6 பேர் இருந்திருக்காங்க, இப்போ ஒரு 6 பேர், அப்போ மொத்தம் 12 பேர் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 12 men, ஸோ இந்த ரிமைனிங் ஒர்க்கு, ஹவு மெனி டேஸ் வில் டேக் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்கு. ஸோ இந்த 60 ஒர்க்கை இவங்க பார்த்துருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க, அப்போ 1 0 இது 2. ஸோ அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5 days. ஸோ 5 நாள்லேயே முடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு இதுக்கு ஆன்சர் 5 தான். ஸோ நெக்ஸ்ட் சம், 6th sum,
if a 5% can do 5 job in 5 days, then 50% can do 50 job in dash days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5% இருக்காங்க, அவங்க 5 ஜாப் செய்ய போறாங்க 5 நாள்ல. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா அதுதான். ஸோ 5% 5 ஜாப் இருக்கு, 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ 5 டேஸ். ஸோ ஜாப் வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே இது 50% இருக்காங்க. ஸோ 50 ஜாப் இருக்கு. ஸோ எத்தனை நாளில் அவங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரே யூனிட் ஆஃப் ஒர்க், இவங்களுக்கும் ஒரே ஒர்க் தான் இருக்கு, இவங்களுக்கும் ஒரே ஒர்க் தான் இருக்கு. ஸோ அதனால ஈக்குவல்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே கேன்சல் பண்ணுவோம். ஸோ 5 இருக்கு, இது கேன்சலு, நெக்ஸ்ட் இது கேன்சலு. ஸோ நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 டேஸ். ஸோ நமக்கு 5 நாள்லேயே அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ 5 டேஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க 5% வந்து 5 நாளில் 5 ஒர்க்கு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒர்க்கை இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஒர்க்கை கீழே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஸோ இந்த ஃபார்முலா, ஸோ இது எத்தனை பர்சன் இருக்காங்கன்னு, இது பர்சன், இந்த ஹச்ன்றது எவ்வளோ ஹார் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சொல்லி, இது டீன்றது டேஸ், இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதான் கீழே வந்து ஒர்க், இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒர்க்கை ஏன் கீழே கொண்டு வந்திருக்கேன்னா, ஒர்க்கு கீழே தான் வச்சுக்கணும். ஸோ பர்சன் இன்ட்டு ஹார் இன்ட்டு டே டிவைட் பை ஒர்க்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே தான் 2 ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கு கொடுத்துருக்காது, அடுத்த ஒர்க்கு ரெண்டுமே ஈக்குவல் ஒர்க்கு தான். ஸோ நமக்கு ஈக்குவல் போட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6th ஒன்று ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ சி தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 7th ஒன், 2 10 men working 12 hours a day can finish the job in 18 days. How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? ஸோ போன தடவை சொன்ன மாதிரி தான். ஸோ 120 பேர் இருக்காங்க, 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களாம், 18 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி how many men are required to finish the job in 20 days. ஸோ 18 டேஸ் இருக்கிறது 20 டேஸாக மாறுது. அப்போ ஆனால் அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, டைம் கம்மியாகுது. ஆனால் அவங்க ஒர்க்கு வந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பார்த்த ஒர்க்கு 14 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க, எத்தனை மென்னு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இனிஷியலாக 210 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பிஹெச்டி சொன்னது ஃபார்முலா படி, ஸோ பர்சன் 210% இருக்காங்க, 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை நாளில் 18 டேஸு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு டேட்டா. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கிடச்சிரும். ஸோ அப்படியே ஈக்குவல் டு ஹவு மெனி மென். ஸோ நமக்கு எக்ஸ் எத்தனை மென் இருக்காங்கன்னு தெரில, ஃபினிஷ் த ஜாப் இன் 20 டே, 20 நாள் அவங்க முடிச்சிருக்காங்க ஒரு ஒர்க்கை, 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 12 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 14 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை மென் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை அடிச்சு கொடுத்தோம்னா, ஸோ 1 0 6, ஸோ 2 1 6 இன்ட்டு 18, கீழே வந்து 14 இன்ட்டு எக்ஸு. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 3. ஸோ இது 18 இன்ட்டு 9. ஸோ 162 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ முதல் 210 பேர் இருந்திருக்காங்க, இப்போ 162 பேர் தான் கம்மியாயிருக்காங்க. ஆனால் அவங்க டைம் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறது வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ இதான் ஆன்சர், பி தான் இதோட ஆன்சர் 7th ஒனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சி. ஸோ 8th ஒன், 5 boys or 3 girls can do a science project in 40 days. How long will it take for 15 boys and 6 girls to do the same job project அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 பேர் 5 பாய்ஸ் ஆர் 5 கேர்ள்ஸ் ஒரு ஒர்க்கை 40 நாளில் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட 5 பாய்ஸு 3 கேர்ள்ஸு. ஸோ இப்போ இவங்களோட எஃபிசியன்சி எவ்வளோ இருந்திருக்கும்னா, இந்த பாய்ஸ் டிவைட் பை கேர்ள் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டோம்னா 3 டிவைட் பை 5. ஸோ இவங்க 3 ஒர்க்கு பார்க்குறாங்கன்னா கேர்ள் வந்து 5 ஒர்க்கு பார்ப்பாங்களாம். ஸோ இதுதான் அவங்களோட எஃபிசியன்சி. நம்ம டைம் அண்ட் ஒர்க்கு டிவைட் பை டைம் ஈக்குவல் டு எஃபிசியன்சி. ஸோ இதுதான் ஃபார்முலா.
ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி ஒரு பாய்க்கு கேர்ளுக்குள்ள எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ இந்த 5 பாய் 40 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கும்? ஸோ இங்கே பாருங்க, இது வந்து இந்த எஃபிஷியன்சி, இது டேஸ், அப்போ ஒர்க்கு, இது ஒர்க்கு. ஸோ இது இங்கிட்டு கொண்டு போயிட்டேன், அப்போ இன்டூ ஆயிடுது. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ இந்த பாயோட எஃபிஷியன்சி 3ன்னு தெரியும். ஸோ அப்போ 5 3s are 15 இன்ட்டு 40. ஸோ ஒர்க்கு நமக்கு எவ்வளோ கிடைக்க போகுதுன்னா 0. ஸோ ஒர்க்கு வந்து 600 ஒர்க்கு இருக்குது. ஸோ 600 யூனிட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ இத்தனை யூனிட் ஆஃப் ஒர்க்கு, இப்போ ஒரு செங்கக்கல் 1 2 இந்த மாதிரி 600 யூனிட் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் 15 பாய்ஸ் அண்ட் 6 கேர்ள்ஸ் டு டூ த சேம் ப்ராஜெக்ட். ஸோ சேம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. சேம் ப்ராஜெக்ட்னா இதே ஒர்க்கு தான் இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே 5 பேர் இருந்த இடத்துல 15 பேர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி 3 கேர்ள் இருந்த இடத்துல 6 பேர் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 15 பாய்ஸ் ப்ளஸ் 6 கேர்ள்ஸ் இதே ஒர்க்கு பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க வேமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 15 பேரோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும். இந்த பாயோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது? 3. இந்த கேர்ளோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? 5. ஸோ இங்கே நமக்கு 45 ப்ளஸ்ஸு 30. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 75. ஸோ இப்போ இது ஒர்க்கு, இது எஃபிஷியன்சி. ஸோ இங்கே ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு டைம். ஸோ நமக்கு இப்போ எப்படி இருக்குது? ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க்கு வந்து 600 நமக்கு தெரியும். இப்போ இந்த 75 கீழே வச்சுக்கிறேன். இப்போ எவ்வளோ நாளில் அவங்க முடிப்பாங்க? ஸோ இது 1 டைம்ஸ் 5 டேபிள் அடிக்கிறேன், மிச்சம் 1 இருக்கும். 2 0. இது 1 டைம்ஸ் 5. ஸோ 3 டேபிள் அடிக்கும்போது 4 0 5 8. ஸோ 8 நாளில் அவங்க அந்த ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. ஸோ 8th ஒனுக்கு சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 9th ஒன்று. A camp had provision for 490 soldiers and for 65 days. After 15 days, more soldiers arrived and the remaining provision lasted for 35 days. How many soldiers joined the camp? ஸோ என்ன சொல்கிறாங்க, இனிஷியலாக வந்து 490 சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து 65 நாள் தான் இருக்குது அவங்கக்கிட்ட கைவசம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆஃப்டர் 15 days 15 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு சில சோல்ஜர்ஸ் வந்து ஆட் ஆகுறாங்க அந்த கேம்பில். ஸோ அவங்க ரிமைனிங் ப்ரொவிஷன் லாஸ்டட் ஃபார் 35 days. அவங்களுக்கு 35 நாள் தான் அந்த சாப்பாடு பற்றி இருக்குது. அப்போ அங்கே எத்தனை பேர் ஆட் ஆகிருக்காங்க, எத்தனை சோல்ஜர்ஸ் இனிஷியலாக இந்த 490 இருக்குல்ல, அதுக்கடுத்து கூடியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 490 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, 65 நாள் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது அந்த கேம்பில். ஸோ 490 இன்ட்டு 65. ஸோ அது அப்படியே, ஸோ ஒரு சோல்ஜருக்கு 1ன்னு வச்சுக்கோங்க, சோல்ஜர் ஒரு சாப்பாடு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 490 இன்ட்டு 65. ஸோ இதை 0 9 5s are 45. ஸோ 5 4s are 20 24 0 6 9s are 54 5 6 4s are 24 29. ஸோ நமக்கு 0 5 8 1 3. ஸோ நமக்கு 31850. ஸோ இத்தனை யூனிட்டு ஸோ ஃபுட் இருக்குன்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 15 days மோர் சோல்ஜர் அரைவ்டு. ஸோ இந்த 15 நாள் 15 நாள் இதே பர்சன்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ 490 சோல்ஜர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 15 நாள் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ 490 இன்ட்டு 15. ஸோ 0 9 5 45 4 20 24 0 9 4 0 5 3 1. அப்போ நமக்கு 7. ஸோ 7350. ஸோ இத்தனை யூனிட் ஆஃப், ஸோ இவங்க இதை சாப்பிட்டுட்டாங்க, மிச்சம் எவ்வளோ இருந்திருக்கும்? ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ணோம்னா 0 0 5. அப்போ இங்கே 2 ஆயிரும், இங்கே 11 4 2. ஸோ நமக்கு மிச்சம் இவ்வளோ சாப்பாடு இருக்குது. ஸோ ரிமைனிங் இதுதான். ஸோ இந்த சாப்பாடு இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் 15 days மோர் சோல்ஜர் அரைவ்டு. ஸோ நமக்கு எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ 490 சோல்ஜர்ஸ் இருக்காங்க, இப்போ எவ்வளோ பேர் ஆட் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபுட்டு எவ்வளோ நாள் பற்றி இருக்குன்னா 35 நாள் தான் பற்றி இருக்குது. ஸோ இங்கே டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து 2450.
ஸோ எவ்வளோ பேர் ஆட் ஆக போகிறாங்கன்னு இது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ 490 + x 24500 35. ஸோ இதை அடிச்சு கொடுத்தேன்னா 4900 7. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 700. ஸோ 490 + x = 700. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 700 - 490. ஸோ 210. ஸோ 210 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஆட் ஆயிருக்காங்கன்னா 210. ஸோ இனிஷியலாக 490 பேர் இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 700 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அதான் எவ்வளோ பேர் ஆட் ஆயிருக்காங்கன்னா 210 பேர் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 men and 6 women can complete a work in 8 days, while 3 men and 7 women can complete it in 10 days. How many days will 10 women complete it? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நாலு ஒரு பசங்க இருக்காங்க, 6 உமன்ஸ் இருக்காங்க, கேன் கம்ப்ளீட் 2 பேரும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்க்குறாங்க. அதே ஒர்க்கை 8 men and 7 women கேன் கம்ப்ளீட் இட் இன் 10 days. How many days will 10 women complete the work? அதே ஒர்க்கை இவங்க பண்ண அந்த ஒர்க் இருக்கும் பாருங்க, அதை 10 உமன் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது டைம் அண்ட் ஒர்க் மாதிரி. ஸோ நமக்கு ஒர்க்கு டிவைட் பை டைம் = எஃபிஷியன்சி. ஸோ அது எப்படி எழுதலாம்? ஒர்க்கு டிவைட் பை எஃபிஷியன்சி. ஸோ இங்கே இது வருது, இங்கே இது போகுது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஃபார்முலா ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காக எழுதியிருக்கேன். ஸோ 4 men 6 women கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 8 days. ஸோ 4 பேர் இருக்காங்க, 4 மென்னு. ஸோ 6 உமன் இருக்காங்களாம், அவங்க வந்து 8 நாளில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. ஸோ அதே ஒர்க்கை 3 மென்னு 7 உமன். ஸோ இங்கே இனிஷியலாக 4 பேர் இருக்காங்க, இப்போ 3 பேர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இங்கே 6 பேர் இருக்காங்க, 7 பேர் ஆயிருக்காங்க. ஸோ நமக்கு 3 மென்னு 7 உமன். ஸோ 10 days. ஸோ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 6 4s are 32 மென்னு, 6 8s are 48 உமன், 30 மென்னு 70 உமன். ஸோ இப்போ இதை இங்கிட்டு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம், இது இங்கிட்டு கொண்டு போயிடுவோம். ஸோ இதான் லார்ஜராக இருக்குது. ஸோ 70 உமன் - 48 உமன். அதே மாதிரி இங்கே 32 உமன் மென் இருக்காங்க, அதே மாதிரி 30 மென் ஆகிட்டாங்க. ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 2 இருக்கும். இங்கே இதை மைனஸ் பண்ணோம்னா 2 1 5 2 22. ஸோ இப்போ மென்னு உமனு. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது? 22 டிவைட் பை 2. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 11 1. ஸோ இப்போ எவ்வளோ ஒர்க் இருக்க போகுது? ஸோ இனிஷியலாக இதுதான் ஒன்று, இதை எடுத்துக்கிறலாம், அப்படின்னா இதை எடுத்துக்கிறலாம். ஸோ நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ 4 மென்னு + 6 உமனு இன்ட்டு 8 days. ஸோ நமக்கு இங்கே எஃபிஷியன்சி, இங்கே ஒர்க்கு, அப்போ நம்ம ஒர்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 4 இன்ட்டு இதுக்கு பதிலாக 11 போட்டுக்கிறேன். இங்கே நம்ம 11 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே உமனுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 6 இன்ட்டு 1 இன்ட்டு 8. ஸோ 44 + 6 இன்ட்டு 8. ஸோ 50 இன்ட்டு 8. ஸோ 8 5 40. ஸோ 400 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ இதே ஒர்க்கை இப்போ 10 உமன் மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 400 யூனிட் ஆஃப் ஒர்க் இருக்குல்ல, இதே ஒர்க்கை 10 உமன் செய்ய போகிறாங்க, 10 உமன். ஸோ எத்தனை நாளில் அவங்க அந்த ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு உமனோட எஃபிஷியன்சி 1, அப்போ அதை 10ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 400 டிவைட் பை 10, 1 தான் இதுக்கு வரும். அதனால இன்ட்டு 10 இன்ட்டு 1, அப்போ 10. அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 40. ஸோ அவங்க 40 நாளில் முடிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு பி தான் இதோட ஆன்சர். ஸோ நமக்கு பி தான் அதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 11th one. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது how many straight line are there in each of the following figure. ஸோ இதில் இந்த டயக்ராமில் எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம்னா எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணிடலாம். ஸோ இங்கே 1 இருக்குது, 2 3 4 5. நெக்ஸ்ட்டு
6 7 8 அடுத்து 9 10 11 12 13 14. ஸோ நமக்கு 14 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் பி 14. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரெட் லைன் பாருங்க எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 இருக்கு. அடுத்து ப்ளூ லைன் மேலே பாருங்க 1 2 3. ஸோ 8 ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்றேன், இந்த கிராஸ்ல இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கவுண்ட் பண்றேன். ஸோ அப்போ 2 வந்துருச்சு. ஸோ 10 ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த லைனு, ஸோ இது ஒரு 4. ஸோ நமக்கு 14 தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின், ஹவு மெனி ஸ்கொயர் ஆர் தேர் இன் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்கொயர். ஸோ 1 இந்த மாதிரி சொல்கிறேன், 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுவும் ஸ்கொயர் தான், 10. நெக்ஸ்ட் 11. ஸோ நெக்ஸ்ட் 12 13. ஸோ இந்த 14. ஸோ 14 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் சின்ன ஸ்கொயர்ல தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 சின்ன ஸ்கொயர்லாம் கவுண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் ஸ்கொயர். ஸோ இதுவும் ஒரு ஸ்கொயர் தான். ஸோ அப்போ இங்கே ஒன்று ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இதே மாதிரி இப்படி இன்டர்லாக்காக பார்த்தோம்னா ஒரு 4 ஸ்கொயர் இருக்கு. அடுத்து இந்த இதுவும் ஸ்கொயர் தான், நமக்கு அவுட்டரில் இருக்குதும். ஸோ நமக்கு 14 ஸ்கொயர் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஏ 14. ஸோ 14 ஸ்கொயர் தான் இங்கே இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 13வது சம்மு, ஹவு மெனி ஸ்கொயர் ஆர் தேர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இங்கேயே ஒரு 4 வந்துருச்சு, 1 2 3 4. ஸோ இதே மாதிரி இங்கே ஒரு 4 இருக்கும், 1 2 3 4. ஸோ இதே மாதிரி இங்கே 1 2 3 4 இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 4 இருக்கும். ஸோ நமக்கு இப்போ எத்தனை கிடைச்சிருக்கு, 16 கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸோ இதை இப்படி பண்ணலாம். ஸோ இந்த கிராஸ்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா, இதை மட்டும் ஒமிட் பண்ணிடுவோம். நார்மலாக இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னா 1 2 3 4. ஸோ ரோ வந்து 4 இருக்கு. ஸோ காலம் எத்தனை இருக்கு, அதுவும் 4 இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. ஸோ இது என்ன பண்ணுறேன், 1 ஸ்கொயர் ப்ளஸ் இது 2 ஸ்கொயர் ப்ளஸ் இது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ இது பண்ணும்போது ஸோ இந்த டயக்ராமில் இதை மட்டும் ஒமிட் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நார்மலாக இந்த சம்மை இந்த மாதிரி பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து 1 + 4 + 9 + 16. ஸோ நமக்கு எவ்வளோ வருது, இங்கே ஒரு 10 26 + 4 30. இப்போ 30 கிடச்சிருச்சு. இப்போ ஸோ இந்த டயக்ராம், ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே இந்தது இங்கே ஒன்று ஆட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் உள்ள ஆட் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த டயக்ராம் இப்போ இங்கே ஒரு 4 ஸ்கொயர் இருக்குது, 1 2 3 4. ஸோ இப்போ இதோட 4 ஆட் பண்ணுறேன் ப்ளஸ்ஸு. ஸோ ஓவரால் ஒரு ஸ்கொயர் இருக்கும்.
ஸோ நமக்கு 35. ஸோ பி தான் நமக்கு இந்த 13th ஒன்னோட ஆன்சர். ஸோ 35 ஸ்கொயர் இருந்திருக்கும். ஸோ சின்ன சின்ன சம்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய சம்ஸ் ஒரு வேல்யூலாம் கூட போகும்போது கொஞ்சம் சில நேரங்களில் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுக்குன்னு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமில் வந்து நம்ம ஸ்பீடாக பண்ணோம்னா அந்த ஃபார்முலா மெத்தடை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹவு மெனி ரெக்டாங்கிள் லைன் ஆர் தேர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்கொயர் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம போன தடவை பார்த்த பாருங்க, இதை நான் ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ மொத்தம் 4 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ 1 2 3 காலம் இருக்குது. ரோ வந்து 4 ரோ இருக்குது. ஸோ 1 2 3 4 ரோ இருக்குது. காலம் 1 2 3 இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, ஸோ நமக்கு ரோ எத்தனை சொல்லியிருக்கோம், 4 இருக்குது, காலம் 3 இருக்குது. ஸோ அது அப்படியே என்ன பண்ணணும், இப்போ இதுலேருந்து 4லேருந்து 3 2 அடுத்து 1, இதே மாதிரி இங்கே 2 1. ஸோ இங்கே 1 போட்டாலும் 1 தான். ஸோ 4 3s are 12, இது 6, இங்கே 2. ஸோ நமக்கு எவ்வளோ ஆன்சரு, 18. ஸோ இங்கே நமக்கு 20 கிடச்சிருக்கு. 4 × 4 3 1 1 ஸ்கொயர் 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு இந்த மாதிரி 20 ஸ்கொயர் இருக்க மாதிரி. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ரெக்டாங்கிள், இங்கே கேட்டிருக்கிறது ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை அப்படியே இன்ட்டு 3, அப்போ நமக்கு 60. ஸோ இங்கே 60 ரெக்டாங்கிள் இருந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நமக்கு இந்த 14th ஒன்க்கு ஏ தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தர் இன் த கிவன் ஃபிகர், இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே 1 இருக்கும், இங்கே ஒரு 2, இப்போ இதை ஃபுல்லாத்தையும் சேர்த்தோம்னா 3. ஸோ மொத்தம் 3 இருக்குது இங்கே. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி 1 2 3 இருக்கும், இதையும் இந்த பெரிய இதையும் சேர்த்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கிட்டோம். ஸோ இங்கே ஒரு 3 இருக்கும். ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்குது, 9 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும், அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஸோ 1 2. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3. ஸோ மொத்தம் 9 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ இந்த ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த இது. ஸோ இங்கேயும் ஒரு 3 ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ 9 ஒரு 15 இருக்கு, ப்ளஸ்ஸு இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஓவரால் பெரிய ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு 16 ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். ஸோ நமக்கு டி தான் நமக்கு ஆன்சர் 15th ஒனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 16th ஒன், ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ட்ரையாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து
ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஸோ இதுவும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு மொதல் 8 இருக்கு, அடுத்து ஒரு 4. ஸோ 12 ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 17வது ஒன்று. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தென் த கிவன் ஃபிகர். ஸோ நான் 1 2 3 4 5 6 7 ஸோ 8 9 10. ஸோ 10 சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ 10 இருக்குது ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஸோ இதை ட்ரையாங்கிள் நம்ம சொல்ல முடியாது, இது வேறு மாதிரி டயக்ராம், இது குவாட்ரிலேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும் இதுக்குள்ளேயே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு 2, இங்கே ஒரு 2 இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இங்கனக்குள்ள ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது, இது அப்படியே ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஸோ +2. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஒரு பெரிய ட்ரையாங்கிள் +2. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ +2. ஸோ நமக்கு 4 6 8 இங்கே ஒரு 10. ஸோ 18 பி தான் ஆன்சர். ஸோ 18 ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 18வது ஒன்று. ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தென் த கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இனிஷியலாக 8 இருக்குது. அடுத்து பெரிய ட்ரையாங்கிளுக்கு வரும். ஸோ இது ஸோ இங்கே ஒரு 2 ட்ரையாங்கிள். ஸோ +2. ஸோ அதே மாதிரி எல்லா பக்கமும் பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு 2. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்கும். இப்போ இங்கே ஒரு 2. ஸோ 1 2 3 4 மொத்தம் 4. ஸோ மொதல் ஒரு 8 இருக்குது இனிஷியலாக சின்னது. அடுத்து இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. ஸோ நமக்கு 16 ட்ரையாங்கிள்ஸ் இருந்திருக்கும். ஸோ 16 தான் நமக்கு பி தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ 15வது ஒன்று. ஹவு மெனி ட்ரையாங்கிள் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த டயக்ராம், அதாவது இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இது மட்டும் இது இப்படி விரிக்கும் போது ஸோ இது ஒரு இமேஜினரி இது மாதிரி ஒரு 8 இருக்கும். ஸோ இது ஒரு 4, அடுத்து ஒரு 8 ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். அதே மாதிரி உள்ள ஸோ இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இதையும் அதே மாதிரி ஒரு பூ மாதிரி இப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 8 இருக்கும். ஸோ இங்கே ஒரு 4, அது ஒரு ஷேடோ இமேஜாக ஒரு 4 இருக்கும். அதே மாதிரி இந்த இதையும் ஸோ உள்ளே இருக்க இந்த இதையும் கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே ஒரு 8 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஓவரால் உள்ள ஒரு இது இருக்கும். ஸோ அது ஒரு 8. ஸோ 8 + 32. ஸோ 32 தான் இதோட ஆன்சர். ஸோ 32 ட்ரையாங்கிள் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 21. ஸோ அதே மாதிரி டயக்ராம் தான் போன தடவை பார்த்த மாதிரி இது. ஆனால் போன டயக்ராமில் இங்கே இருந்திருக்கும், ஆனால் இங்கே இல்லை. அதே மாதிரி ஸ்டார் இருக்கனால நமக்கு நிறையா ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றையும் இப்படி அன்கவர் பண்ணும்போது ஒவ்வொரு ட்ரையாங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ நம்ம மேக்ஸிமம் போன வரை பார்த்தது 32. ஸோ இப்போ +3, ஸோ 35. ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கும்னா 35 இருக்கும். ஸோ போன தடவை பார்த்தது அப்படியே இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதோட +3, ஸோ 35 இருந்திருக்கும். ஸோ டி தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 21. ஸோ ஹோ மெனி சர்க்கிள் ஆர் தர் இன் த கிவன் ஃபிகர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு எண்ணிடுவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ 13 சர்க்கிள் இருக்கு. ஸோ டி தான் ஆன்சர். நம்ம 13 சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிடலாம். அந்த போன சம் உண்மையெல்லாம் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்மு. அதை நம்ம அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த சம் இது மாதிரி இருந்துச்சுன்னா இத்தனை சர்க்கிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்ட் பண்ணிங்கனாவே இதோட ஆன்சர் வந்துடும். ஸோ 13 தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு. ஸோ நெக்ஸ்ட்டு 22nd சம். If there are 36 students of class 9th and 48 students of class 10th, what is the minimum number of row to arrange them in which each row consists of same class with the same number of students? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தம் 36 ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் 9th இருக்காங்களாம். ஸோ 36 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ கிளாஸு 9th. அதே மாதிரி கிளாஸ் 10th வந்து 48 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டோரியத்தில் உட்கார வைக்கணும். நமக்கு மினிமம் எவ்வளோ ரோ தேவைப்படும் அவங்க உட்கார வைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் எவ்வளோ ரோ அவங்கள அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மொத்தம் 36 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 36 இது எப்படி எழுதலாம். ஸோ இதை எல்சிஎம் எடுக்கிறேன். 3 1 2 ஸோ 4 3. ஸோ இது 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. ஸோ அதே மாதிரி இந்த 48க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். 1 2 4 3. ஸோ இதையும் 3 பவர் 1 2 பவர் 4 வைக்கலாம். ஸோ இதுக்கு 48 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நான் HCF எடுக்கிறேன். ஸோ HCFன்றது காமனாக இருக்கிறது, அதில் லோயஸ்ட்டு. ஸோ HCF. ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே 3 இருக்குது. ஸோ இதில் லோயஸ்ட் பவர் வந்து 2, இதில் லோயஸ்ட் பவர் 1. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 இன்ட்டு 3. ஸோ அப்போ 12. ஸோ இந்த 36 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த HCF இந்த 12 டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ 3. ஸோ 3 ரோ இங்கே தேவைப்படும். ஸோ அதே மாதிரி இந்த 48 ஸ்டூடெண்ட்ஸுக்கு HCF கண்டுபிடிச்ச அந்த 12 கீழே கொண்டு போனோம்னா ஸோ 4. ஸோ 4 ரோ தேவைப்படும். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, 7 ரோஸு. ஸோ 7 ரோ நமக்கு தேவைப்படும். ஸோ சி தான் நமக்கு இந்த 22nd ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு இஃப் n இஸ் த நேச்சுரல் நம்பர் தென் ரூட் n இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆல்வேஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே ரூட் என்னன்னு இருக்கு. ஸோ ரூட் n. ஸோ அந்த எண்ணுக்கு 1ன்னு வைக்கிறேன். அப்போ நமக்கு 1 தான் வேல்யூ கிடைக்கும். 2 சொன்னோம்னா ரூட் 2 தான் இருக்கும். ஸோ இங்கே 3 வச்சேன்னா ரூட் 3 தான் இருக்கும். 4 இதுன்னா இங்கே ரூட் எடுத்தோம்னா 2 ஆயிரும். ஸோ இங்கே இது வந்து ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பரு, இது இர்ரேஷ்னல் நம்பரு. இப்போ ரேஷ்னல்னால் ஒன்றும் இல்லை, ரேஷியோ மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இதுவும் ரேஷ்னல் நம்பர் தான். 2 இருக்குது, கீழே 1 இருக்க மாதிரி. ஸோ P/Q ஃபார்மில் இருக்கும், அதான் ரேஷ்னல் நம்பர். ஸோ இர்ரேஷ்னல் நம்பர் இது இப்படி தான் இருக்கும், இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இப்போ n இஸ் அ நேச்சுரல் நம்பர் தென் ரூட் n இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் என்னது, 1 2 3. ஸோ 0 வராது, 1 2. ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ நமக்கு மேபி ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல் இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ டி தான் ஆன்சரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதில், ஆல்வே நேச்சுரல் நம்பர். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் நம்பராக நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ 1 நம்ம ஆட் பண்ணுறோம், அதனால இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கிது. ஆல்வே இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ இது மட்டும் தான் வருதா, இதுவும் வருது, அப்போ ரேஷ்னல் நம்பர். ஸோ இது ரெண்டு இதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் 24வது ஒன்று, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிகார்டிங் சம் ஆஃப் 2 irrational நம்பர் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே கொடுத்துருக்குது 2 irrational நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேபி ரேஷ்னல் ஆர் irrational. ஸோ 2 irrational நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ரேஷ்னலாகவும் இருக்கலாம், irrationalaகவும் இருக்கலாம். ஸோ இது மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடையாது, ரேஷ்னலாகவும் இருக்காது, இன்டிஜராகவும் இருக்காது. ஸோ பி தான் இதோட 24வதோட ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்ன்றது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்டு. ஸோ இங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. அது 1998, 99, 2000, 2001, 2002. ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரீஸ்னு சொல்லிட்டு PQRSTU. ஸோ மொத்தம் 6 கண்ட்ரி இருக்குது, 5 எக்ஸ்போர்ட் டேட்டாஸ் இருக்குது. ஸோ நமக்கு இந்த டேபிளுக்கெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்காது பாருங்கள், 25 கொஸ்டின். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆஃப் கண்ட்ரி T ஓவர் ஆல் த கிவன் இயர் மோர் தென் த ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆஃப் R ஓவர் ஆல் த கிவன் இயர். ஸோ நம்ம இனிஷியல் என்ன பண்ணணும், அவங்க பை வாட் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு பர்சன்டேஜில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஃப் கண்ட்ரி T அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ன பண்ணணும், இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ டீன்றது 5வது ஒன்றா இருக்குது. ஸோ அந்த 5 இதுலேயுமே நம்ம எவ்வளோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும். ஸோ 60 + 50, அடுத்து ஒரு 55 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 100 இருக்குது, 110 இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் இந்த 5 டேட்டாவை எடுத்துக்கிறேன். இதுதான் டீயோட எக்ஸ்போர்ட் டேட்டா. ஸோ 5 வருஷத்துக்கு அவங்க இத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறணும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறத ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணிக்கிறணும். ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 110 இருக்குது, இங்கே ஒரு 110 இருக்குது. அப்போ நமக்கு 220. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 155 இருக்குது, 155. ஸோ 5, 7, 3. ஸோ 375. இது ஆவரேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்குது, டிவைட் பை 5. ஸோ 7 5 35. ஸோ 75. ஸோ ஆவரேஜ் வந்து டீயோட ஆவரேஜ் வந்து 75. ஸோ டீயோட ஆவரேஜ் ஸோ 75 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மோர். ஸோ இது அடுத்து ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் ஆஃப் R. ஸோ ஆரோட ஆவரேஜ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது அப்படியே 5ஐயும் ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ அடுத்து ஒரு 50, ஒரு 55, ஒரு 70 இருக்குது, 90, 65. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே ஒரு 105 இருக்குது, இங்கே ஒரு 160 இருக்குது, ஒரு லாஸ்ட் 65. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 13, 1, 330. 330 ஆவரேஜ்ன்றனால டிவைட் பை இங்கே 3, 5 இருக்குது. ஸோ 6, 6. ஸோ 66. ஸோ நமக்கு இது ஆரோட ஆவரேஜ். ஸோ 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பை வாட் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோர் தென். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுக்கும் இதுக்கும் எவ்வளோ மோர் தென்னா ஃபஸ்ட்டு ஸோ ஆரை பேஸாக வச்சுக்கிறணும். மோர் தென் அப்படின்னு சொல்லினால இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ டீயோட ஆவரேஜும் மைனஸ் ஆரோட ஆவரேஜையும் மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே 75 இருக்குது, மைனஸ் 66 டிவைட் பை ஆரோடது 66. இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் பர்சன்டேஜ்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால். ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 9 இருக்கும் மேலே, டிவைட் பை 6 100. ஸோ இதை அடிச்சு கொடுக்குறேன். 3, இது 2. ஸோ நமக்கு கிடச்சிருக்குது 300 டிவைட் பை 22. ஸோ ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 300 22. ஸோ 1 டைமு 22, மிச்சம் 8 இருக்குது. ஸோ 6 டைம் ஸோ 3 டைம் 22 × 3. ஸோ 3 டைம் போடுறேன். ஸோ 3 டைம் 1, 3 டைம் அப்போ 66 வரும். ஸோ 4 டைம் கொடுத்தா 88 போயிடும். ஸோ இங்கே வந்து 7, 1, 10, இங்கே 4, 1. ஸோ இப்போ இதை அப்படியே சேஞ்ச் பண்ணுறேன். 22
இங்கே 11, இந்த 13 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க கீழே. 13 இந்த 14 மேலே கொண்டு போயிடணும். 14 டிவைட் பை கீழே இந்த 22 இது அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 13 14 டிவைட் பை 22. ஸோ இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 7 11. ஸோ இதான் ஏ தான் நமக்கு ஆன்சர். 13 7/11. ஸோ இந்த ஏக்கு 25க்கு ஏ தான் ஆன்சர். Next 26, by what percentage increase in production of company Y from 2006 to 2009? ஸோ இங்கே ஒய்யோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்ன்றது இந்த டயக்ராமில் இங்கே நடுவில் இருக்க டயக்ராம். ஸோ இதுதான் ஒய். ஸோ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2006 2009. ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 25 பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ 25. ஸோ இது லட்சம். ஸோ நம்ம இங்கே 20ன்னு போட்டிருக்கோம், 25ன்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் லட்சம். இன் லேக் டன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் நமக்கு இப்போதைக்கு இது மட்டும் போதும். ஸோ 25 இங்கே இருக்கிறது. அடுத்து இங்கே 40 ஆயிடுச்சு. ஸோ 25ன்றது 40 ஆயிடுச்சு. ஸோ இங்கே எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்குன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5 1 15 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவைட் பை இந்த இதே டேட்டா தான் கீழே கொண்டு வரணும் 25. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே இருந்தால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த கீழே வந்து இது கீழே கொண்டு வந்துடணும். இந்த டிஃப்ரென்ஸ் இந்த 15ன்றது இங்கே வந்துடுது, இந்த இது கீழே வந்துடுது. ஸோ இது 3 டிவைட் பை 5 இதையும் அடிச்சு கொடுத்தோம்னா 60%. ஸோ டி தான் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 25லேருந்து 40 ஆயிருக்கு. அப்போ 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 26 டி தான் ஆன்சர். So 27. So how many of the given year was the production of fertilizer more than the average production of the given year? So நம்ம இந்த क्वेश्चन பொறுத்தவரையும் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். average production in the given year. ஸோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணோம்னா ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 25 + 40. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஓவரால் ப்ரொடக்ஷனோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 60 45 65 50 75 + 80. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இங்கே ஒரு 65 ஒரு 60 45 65. ஸோ இங்கே 50 ஒரு 75 80. ஸோ 10 20 2. ஸோ 12 14 18 18 ஒரு 11 18. ஸோ 32 36 ஒரு 8. அப்போ 2 42. ஸோ 420. ஸோ 420 கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ ஆவரேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 4s 8 5s. ஸோ ஆட் பண்ணது கரெக்டாக? இருபத்தஞ்சு 40 60 45 50 75 80. 10 15 20 4 8 8 14 18 18 19 20 24 29 29 ஒரு 15 4 4. ஸோ 440. ஸோ 440 டிவைட் பை 8. ஸோ 8 5s 40. ஸோ 55. ஸோ நமக்கு 55 தான் ஆவரேஜ். ஸோ ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 55. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மெனி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் மோர் தென் த ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து 55. இதோட எதெல்லாம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து கூட இருக்கு? ஸோ நமக்கு 55. இங்கே அந்த 60 இருக்கு பாருங்க, இது கூட இருக்கு. 65 75 80 இதெல்லாம் ஆவரேஜோட கூட இருக்கு. ஸோ இந்த 4 தான். அப்போ நமக்கு 4 தான் ஆன்சர். ஸோ டி தான் இதோட ஆன்சர்.
ஸோ ஆவரேஜ் நமக்கு கிடச்சிருக்கிறது 55. அதோட எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து கூட இருக்குன்னா இந்த 4 தான் கூட இருக்குது அதோட. ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ 28th ஒன்று. ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சர்க்கிள் டிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள் டிஐல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ஓவரால் ஸோ இந்த கொஸ்டினில் இல்லை. ஸோ ஓவரால் இதோட ப்ரொடக்ஷன் வந்து 1,20,000. ஸோ இது 100%. ஸோ இது ஃபுல்லாமே 1,20,000 வச்சுக்கோங்க. அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் தட் இன் த ஆர்கிடெக்ட் ஃபீஸ். ஸோ நமக்கு இந்த ஆர்கிடெக்ட் ஃபீஸ்ன்னு இருக்குல்ல அது இது இந்த டயக்ராம். அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் இது இந்தது. ஸோ இதோட மைனஸ் டிஃபரன்ஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணோம்னா 8%. ஸோ 8% தான் இதோட டிஃபரன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதோட அமௌண்ட்டாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஓவரால் இந்த டயக்ராமில் இருந்தது கொடுக்கல. ஸோ 8% கேட்டிருக்காங்க. இது 100%. ஸோ இந்த ஃபுல் டயக்ராம் தான் இந்த 1,20,000. 1,20,000ன்றது 100%. ஸோ நமக்கு தேவையானது 8%. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா 00. ஸோ 9600. ஸோ நம்ம டி தான் நமக்கு இந்த சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஹாக்கி தென் ஆன் கோல்ஃப். ஸோ எவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஹாக்கி கோல்ஃபையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாக்கி இந்த இருக்குது 63. கோல்ஃப் இந்த இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் மோர் எவ்வளோ பர்சன்டேஜ் மோருன்றனா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறணும். 36 டிவைட் பை கோல்ஃப் தான் கீழே வந்துடணும். ஸோ 36. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 7 4 2 27. ஸோ 36. ஸோ இது பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் மாறப்போகுதுன்னு. ஸோ நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மோர்ன்றனால இதையும் மைனஸ் பண்ணிடுறோம். டிவைட் பை அந்த கோல்ஃபை கீழே கொண்டு வந்துடணும். ஸோ 36. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 9. இது 1 2 இது 3 இது 4. ஸோ இது 25. ஸோ 25 × 3. ஸோ 75. ஸோ 75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டி தான் நமக்கு ஆன்சர். ஸோ 75%. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு அடுத்து லைனில் கொடுத்துருக்காங்க டிஐயை. ஸோ லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வந்து எக்ஸ் டவுனா, அதே மாதிரி இந்த டயக்ராம் வந்து ஒய் டவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா த நம்பர் ஆஃப் வாட்ச் சோல்ட் இன் டவுன் ஒய் இன் ஏப்ரல். ஸோ டவுன் ஒய்ன்றது இந்த டயக்ராம். இது ஏப்ரல்ன்றது இந்த இருக்குது 210. ஸோ நெக்ஸ்ட்டு பை வாட் பர்சன்டேஜ் மோர். ஸோ வாட் பர்சன்டேஜ் மோர்னு சொல்லிட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் வாட்ச் சோல்டு பை எக்ஸ் இன் சேம் மந்த்து. ஸோ எக்ஸுன்றது இந்த அதே மந்த்தில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் மோர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கிறணும். டிவைட் பை ஸோ நமக்கு லாஸ்ட் என்ன இருக்குது எக்ஸு, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடணும். ஸோ இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 100. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 60. இது 120 110. ஸோ 2 இது 5. ஸோ 40% வந்து மோர் இருந்திருக்கும். ஸோ நமக்கு பி தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ 31 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் பிலோ. ஸோ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்னாவே 180 டிகிரி. ஸோ இங்கே நமக்கு இது 90, அதேமாதிரி 29 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 90 டிகிரி ப்ளஸ் 29 டிகிரி ப்ளஸ் இதையும் ஆட் பண்ணோம்னா 2x ப்ளஸ் 1. ஸோ இது எல்லாமே சேர்ந்தா 180 டிகிரி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ன்றது 180 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணுறேன். 9 11 2x ப்ளஸ் 1.
ஸோ 180 இருக்குது. ஸோ இதை அப்படியே மைனஸ் பண்ணுறேன். 2x + 1. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 1, இங்கே 2000, 6. ஸோ 61 இருக்குது. ஸோ இந்த 1 இங்கிட்டு போச்சுன்னா 2x = 60. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 60/2. ஸோ நமக்கு 30 வரும். ஸோ x = 30. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன தான் 30. ஸோ the ஆன்சர் 60ல் 30 டிகிரி. ஸோ 31க்கு 30 டிகிரி ஆன்சர். 32. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 65 இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அதர் 2 ஆங்கிள் இஸ் 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. தென் த 2 ஆங்கிள், அந்த அடுத்த 2 ஆங்கிள் எவ்வளோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள்னாவே 180 டிகிரி தான். ஸோ இனிஷியலாக 65 ஒரே ஒரு இது தெரிஞ்சிருச்சு. ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு ஒன்று, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் மொத்தம் 1 2 3 மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு இது மட்டும் தெரிஞ்சிருச்சு 40 65. ஸோ மொத்தம் 180 டிகிரி. 65 இருக்குது. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து 180 65 மைனஸ் பண்ணோம்னா 7 10 5 1. ஸோ 115. ஸோ இந்த ரெண்டோட இதுவும் 115 இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆங்கிள் வந்து 1ஓட 45 மைனஸில் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இது x - 45. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ x + x - 45 = 115. இதை இங்கிட்டு கொண்டு போனோம்னா ஆட் பண்ணுறோம். அப்போ 2x = இதை ஆட் பண்ணோம்னா 0 6 1. அப்போ x வந்து எனக்கு 80. ஸோ இங்கே 80 கிடச்சிருச்சா, அப்போ இந்த x தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே 80 வந்துடும். இங்கே 80 - 45 5 1 35. ஸோ நமக்கு இங்கே 35 டிகிரி இருந்திருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு ஆன்சர். ஸோ நமக்கு 80 35 இந்த ரெண்டு சைடு வந்து இந்த டிகிரி இருக்கும். மொதல் டிகிரி வந்து 65 டிகிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 33rd சம். இந்த டயக்ராம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த நம்பரும் ரெண்டும் ஆப்போசிட் பேரலல். ஸோ இந்த மாதிரி பேரலல் லைன் இருக்குது, ஒரு கன்கரண்ட் லைன் இருக்குது. இந்த இது ரெண்டு இப்படி இருந்துச்சுன்னா இது 180 டிகிரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ அப்போ 3x - 17 + 65 டிகிரி = 180. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 3x - 17. ஸோ 180 - 65. ஸோ 7 5 1 1. ஸோ 115. ஸோ இப்போ இதை இங்கிட்ட கொண்டு போனால் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை 17 ஆட் பண்ணோம்னா 2 1. அப்போ 132. ஸோ இதையும் அடித்து கொடுத்தோம்னா 44. ஸோ x = 44 டிகிரி. ஸோ பி தான் நமக்கு 33rd ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் 34th, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட ஏவோட ஆங்கிள் வந்து 53 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி Q வந்து 77, ஆரோட ஆங்கிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள்னாவே 180 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிள் ஏ ப்ளஸ் ட்ரையாங்கிள் பி. ஸோ ட்ரையாங்கிள் ஏ ப்ளஸ் ட்ரையாங்கிள் Q ப்ளஸ் ட்ரையாங்கிள் R. ஸோ எல்லா ட்ரையாங்கிளும் சேர்ந்தது ஒரு ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிளாக 180. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு 53 சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து 77. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 1 13. ஸோ இதை மைனஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நமக்கு 50 கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட ஆங்கிள். ஸோ ஆரோட ஆங்கிள் வந்து 50 டிகிரி இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு the hypotenuse of a right angle triangle of side 12 cm 66 cm is dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இது ஆப்போசிட்டு. ஸோ இதுக்கு எதுக்கு இருக்கிறது. ஸோ இது அட்ஜசன்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்குது. இது ஹைப்போட்டெனஸ். ஸோ நமக்கு இதுதான் கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு இங்கே ஒரு 2 ஆங்கிள் கொடுத்துருக்கோம், இந்த 2 சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது இங்கே நான் கூட போட்டுக்கிறேன் 12, 16. ஸோ இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 12 இருக்கா, இதுக்கு ஸ்கொயர் பண்ணோம்னா அதே மாதிரி இதுக்கும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது ஹைப்போட்டினஸ் தான். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 144, இதை ஸ்கொயர் பண்ணும்போது 256. ஸோ ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு 300, ஸோ 400 வரும். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே 2 இருக்குல்ல, இதை ரூட் ஆக்கணும்னா 20. நமக்கு ஹைப்போட்டினஸ் என்ன தான் வேல்யூ வரும், 20. ஸோ இந்த சைடு வந்து 20 இருந்திருக்கும். ஸோ நமக்கு சி தான் இதோட ஆன்சர், பி தான் இதோட ஆன்சர் 20. ஸோ 36வது ஒன்று, இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் வென் இட் சைட்ஸ் ஆர். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் 3 சைட்ஸ் இருக்குது, எது வந்து பாசிபிள் கிடையாது ஒரு ட்ரையாங்கிள் அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இந்த இது ஈஸியாக எடுக்கிறன்றக்காக அந்த 4வது ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணுறேன், 4 + 6. ஸோ எனக்கு 10 கிடைக்கிது. இது வந்து இந்த ஆரோட பிக்கராக இருக்குது. ஸோ இப்போ இது 2 எடுத்துக்கிறேன், 12, 6 + 6 12. ஸோ இது இதோட பெருசாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ன்றது மொத்தம் 3 சைடு, அதை 2 ஆட் பண்ணோம்னா, இது 2 ஆட் பண்ணுறேன்னா அதுதான் அதிகமாக இருக்கும். இதோட அந்த 3வது சைடோட இந்த 2 ஆட் பண்ணும்போது இதுதான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி ஆட் பண்ணாலுமே நமக்கு 2 சைடு ஆட் பண்ணும்போது கூட வருது. ஸோ இந்த இது பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இது பண்ணுறேன். ஸோ 7 + 8 இருக்குது. ஸோ 18. ஸோ இது 10ஓட கூட இருக்குது பாருங்கள். அடுத்து ஸோ ஏன்னா சும்மா அடுத்தது பார்ப்போம், 8 + 10. ஸோ 18 வந்து இந்த 7ஓட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ட்ரையாங்கிளோட ஃபார்முலாக்கு ஈடாகுது. ஸோ ஓகே, இது 2 கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 63. ஸோ இது 2 ஆட் பண்ணுறேன். ஸோ 31 + 32. ஸோ 6.3. இது பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், இதோட ஈக்குவலாக இருக்குது 6.3. இந்த 3வது சைடோட ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ன்றது 2 பக்கமும் ஆட் பண்ணோம்னா அதுதான் கூட இருக்கணும். ஸோ இது 2 ஈக்குவல் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் தப்பு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பி தான் நமக்கு இதோட ஆன்சரு. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சிங்க. மிச்சதெல்லாம் பாருங்கள், ட்ரையாங்கிள்லாம் வந்து கிரேட்டர் தென் இருக்குது. வேணால் இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 இருக்குது, 8.2, 3.5, 7, ஸோ 12. ஸோ இது வந்து அடுத்த சைடோட பிக்கராக தான் இருக்குது. ஸோ நமக்கு இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பி தான் இதோட ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு 37th, த ஆங்கிள் ஆஃப் த குவாடிலேட்டரல் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் 2:4:5:7. ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவாடிலேட்டரல்னாவே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது 90 டிகிரி இருக்கும், இதுவும் 90 டிகிரி இருக்கும். ஸோ எல்லாமே 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ 360 டிகிரி. ஸோ ஒரு குவாடிலேட்டர்ன்றது 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரேஷியோவில் பிரிச்சுருக்காங்க. ஸோ 2, 4, 5, 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இங்கே 6, 11, 18. ஸோ 360 / 18. இதை அடித்து கொடுத்தோம்னா 20. அப்போ ஒவ்வொன்றையும் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரு ஒரு ரேஷியோ வந்து 20ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இன்ட்டு 2 40, இங்கேயும் இன்ட்டு 2 80, இன்ட்டு 2 20. அப்போ 100, இங்கேயும் 20, 140. ஸோ இந்த ஆங்கிளில் தான் இருந்திருக்கும் ஒரு குவாடிலேட்டரில். ஸோ நமக்கு ஆன்சர் 40, 80. ஸோ ஏ தான் நமக்கு இதோட ஆன்சர். முப்பத்தி 8வது சம்மு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் த பேரலோகிராம் ஆஃப் நாட் ஈக்குவல். ஸோ ஒரு பேரலோகிராம்ன்றது ஸோ இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும்.
இது ரெண்டும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிறதும் சேமாக இருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் த பேரலோகிராம் ஆர் நாட் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. ஸோ இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து adjacent ஆங்கிள் ஆஃப் த பேரலோகிராம் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. காம்ப்ளிமெண்ட்ரினா 90. ஸோ அட்ஜசன்ட்ன்றது இது பக்கத்துலலாம் அட்ஜசண்ட்டாக இருக்காது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ டயகனல் ஆஃப் த பேரலோகிராமா ஆல்வே ஈக்குவல். ஸோ டயகனலும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ டயகனல்ன்றது இந்த இதுதான். ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்கும். போத் சைட் ஆஃப் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த பேரலோகிராம் ஆல்வே ஈக்குவல். போத் பெயர். ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ நமக்கு டி தான் இதோட ஆன்சர், சி தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 39. இந்த ஃபிகர் ஓ இஸ் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏசிபி. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 40 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது 40 டிகிரினா அப்படியே இங்கே வந்து 2 இது பிரியுது பாருங்க. அப்போ 40 × 2 அப்போ 80 டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ இது 80 டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ ஏ தான் நமக்கு இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 40வது ஒன்று, a tangent is perpendicular to the radius of the dash அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேஞ்சன்ட்ன்றது, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இது ரேடியஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரேடியஸ், ஒரு டேஞ்சன்ட்ன்றது பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ். ஸோ இது ரேடியஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த மாதிரி டேஞ்சன்ட் இந்த இடம் தான் மீட் ஆகுது. இது பேர் தான் டேஞ்சன்ட். ஸோ இது எங்கே மீட் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் டேஞ்சன்ட். ஸோ டேஞ்சன்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் பி. ஸோ இங்கே தான் அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இப்போ இந்த 10th டெஸ்ட் சீரியஸோட 40 சம்மும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த சம்ஸை நம்ம பார்ப்போம்.